தக்காளி ஊத்தப்பம். தக்காளி மிளகா பொடி ஊத்தப்பம் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் இது மேலே எண்ணெய் கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணணும், நல்ல மழை சாரல் மாதிரி நல்ல மிளகா பொடியை நல்லா தூவிடுவோம். இதில் ரொம்ப காரம் கிடையாது, இந்த மிளகா பொடி தூவியாச்சா. இப்போது இது மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான் ஆகிறது. இந்த எண்ணெய் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஆயில் பரவுற மாதிரி விடணும். இது நல்லா வேகட்டும். அப்படியே உல்ட்டா பண்ணி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா குத்தி 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 விட்டுட்டு நெய் போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு தோசை தக்காளி செமையாக இருக்கும், அல்டிமேட்டு. பசங்கள்லாம் வைக்கவே வைக்காத, டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா செஞ்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஓட்டை போட்டு விடணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு கொஞ்சமாக அப்படியே சுற்றி, அவ்வளோதான். இது நல்லா வெந்ததுனாக்கா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு இடத்துல நிறையா வெந்துருச்சு நெய்ன்னு நினைக்கிறேன். உள்ளே போ நெய்யெல்லாம் உள்ளே போ. செமையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.